ஏன் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூணாவது ரீசன் தப்பான டீமோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அல்லது தப்பான டீமை நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். எல்லாருக்கும் அது தேவையான விஷயம். பட் அந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களோட டீமை தான் நான் அப்படி சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கா? ஸ்கில் என்பது திறமைன்னு வச்சுப்போம். எதில் இருக்குது? ஃபினான்ஸில் இருக்கா? ப்ரொக்யூர்மெண்ட்டில். ஃபினான்ஸ் என்பது நிதியில் இருக்கா? ப்ரொக்யூர்மெண்ட்னு ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுல இருக்கா? மார்க்கெட்டிங்கில் இருக்கா? ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கா? இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கா? பிராண்டிங்கில் இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஒரு பிஸ்னஸ் வந்து பணம் வரல அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் நல்ல சர்வீஸ் இருந்தும் உங்களால் வந்து சரியான டீம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். அடுத்தது நம்மளுடைய பீப்புளுக்கான லாயல்ட்டி இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெரிஞ்சவங்களை எடுக்கிறோம், நம்மளோட நண்பர்களை எடுக்கிறோம், உறவினர்களை எடுக்கிறோம், அல்லது அவங்க மூலமாக வர்ற ரிசோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். எங்கே ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங்கில் ஃபெயிலியர் ஆகும். டீம் பில்டிங் ஈக்குவல் டு சக்ஸஸ். சக்ஸஸ் ரேட் அதிகமாகணும் இல்லை சக்ஸஸ் வரணும்னா சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டீம் பில்டிங். இந்த இடத்துல வந்து பர்சனாலிட்டிஸ் பிளே எ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டீம் மெம்பர் ஒவ்வொருத்தருடைய அந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்குது, ரைட்? அப்போ ஒரு காமனான கோலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அங்கே யார் திறமையில்லாத மனிதர்கள் இருக்காங்க நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது அவங்கள சாக் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது, இலக்கு இருக்குது, உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, அப்பயும் பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா நீங்கள் தப்பான மனிதர்களோடு அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அவங்கள களையடுங்க, உங்களோட பிஸ்னஸ் மிகப்பெரிய சக்ஸஸ் நோக்கி போகும்.